குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஃபிசிக்ஸு 6th யூனிட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நியூக்ளியர் ஃபியூசன்னா என்ன, நியூக்ளியர் ஃபிசன்னா என்ன, அதில் வந்து செயின் ரியாக்ஷன் பார்த்தோம். கண்ட்ரோல்டு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்ன, ஆட்டம் பாம் வந்து என்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபியூசன். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்னா, ஒரு ஹெவி நியூக்ளியஸ் வந்து 2 லைட்டர் நியூக்ளியஸாக ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு வந்து நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொன்னோம். கனமான அணுக்கரு பிளவுற்று 2 சிறிய அணுக்கருக்களாக உருவாகுது. அது உருவாகும் பொழுது நமக்கு நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அப்பவும் நமக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அப்போ ஒவ்வொரு அணுக்கரு பிளவின் பொழுதும் நமக்கு எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது 1.602 இன்டூ 10⁻⁻⁻⁰ ஜூல். அதுதான் வந்துட்டு 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது 1.602 இன்டூ 10⁻⁻⁹ ஜூல். இப்போ ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் அப்போ எவ்வளோ 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜினா இப்போ பார்த்துக்கோங்க, எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இது நியூக்ளியர் ஃபிஷனில் பார்த்தோம். இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபியூஸ் அதாவது இணைவு, அணுக்கரு இணைவு. கொஷினை பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஃபிஷன் அப்படின்னா 1 2 பிரியறது, பிளவு, அணுக்கரு பிளவு. ஃபியூசன் அப்படின்னா அணுக்கரு இணைவு, அணுக்கருக்கள் இணைந்து கனமான உட்கருவை உருவாக்குவது. சரியா? அதான் என்ன சொல்றோம்னா நியூக்ளியர் ஃபியூசன். அதாவது 2 லைட்டர் நியூக்ளியை கம்பைன் டு ஃபார்ம் அ ஹெவியர் நியூக்ளியஸ் இஸ் கால் நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? 2 சிறிய அணுக்கருக்கள் இணைந்து கனமான அணுக்கருக்கள் வந்துட்டு உருவாக்கும் பொழுது ஆற்றல் வெளியாகுது. நம்ம அதுக்கான ஈக்குவேஷன் பாருங்க. இது வந்து ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸ், அதாவது டியூட்ரியம் அப்படின்ற ஐசோடோப்பு. அதனுடைய மாஸ் நம்பர் 2, அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகும் பொழுது இந்த 2 லைட்டர் நியூக்ளியஸும் கம்பைன் ஆகும் பொழுது ஒரு ஹெவி நியூக்ளியஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூக்ளியர் ஃபியூசன். இந்த டியூட்ரியம்ஸ் ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸ் வந்து ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு ஹெவி நியூக்ளியஸான ஹீலியமும் ப்ளஸ் அதோட வந்து எனர்ஜியும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ் தான் வந்து நியூக்ளியர் ஃபியூசன். 2 சிறிய அணுக்கருக்கள் இணைந்து கனமான அணுக்கருக்கள் உருவாகும் பொழுது ஆற்றல் வெளியாகிறது. அந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த எனர்ஜி கியூங்கிறது வந்து எனர்ஜி. இப்போ கீழே ஈக்குவேஷனாக பார்த்துக்கோங்க. 1H2 + 1H2 will gives 2 ஹீலியம் 3. இங்கே வந்து ஏன்னா இங்கே நியூட்ரான்ஸ் வந்து வெளியே வந்துடுது. இங்கே 3 மாஸ் நம்பர் 3. அப்போ 2 புரோட்டான்ஸும் 1 நியூட்ரான்ஸும் இருக்குது. ஸோ பேலன்ஸ் 1 நியூட்ரான் இங்கே. அப்போ 2H3 + 0N1. அடுத்தது இங்கே வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் இதோட வந்துட்டு ஆற்றல், வெப்ப ஆற்றல் வந்துட்டு வெளியாகுது. சரியா? இதான் வந்து நியூக்ளியர் ஃபியூசன் அப்படிங்கிறது. அடுத்தது இப்போ இந்த நியூக்ளியர் ஃபியூசன் அப்போ வந்து நமக்கு எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன் இஸ் அபவுட் 3.84 இன்டூ 10⁻⁻12 ஜூல். 3.84 இன்டூ 10⁻⁻12 ஜூல். இது இம்பார்ட்டண்ட்டு. இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அணுக்கரு பிளவின் போது உருவாகக்கூடிய ஆற்றல் எவ்வளோ, அணுக்கரு இணைவின் போது உருவாகக்கூடிய ஆற்றல் எவ்வளோ ஜூல், எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது எத்தனை ஜூலுக்கு ஈக்குவலாக இருக்குது, மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது எத்தனை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது நமக்கு ஃபியூசன் அப்போ வந்து 3.84 இன்டூ 10⁻⁻12 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது அணுக்கரு இணைவின் போது. சரி, இந்த அணுக்கரு இணைவின் போது உருவாகக்கூடிய டாட்டர் நியூக்ளியை இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறோம், 2 கம்பைன் ஆகுது. எது? லைட்டர் நியூக்ளியஸ் கம்பைன் ஆகி ஹெவி நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அதே வந்து ஃபிஷனாக இருந்துச்சுன்னா ஒரு ஹெவி நியூக்ளியஸ் வந்து 2 லைட்டர் நியூக்ளியஸாக பிரியுது. இப்போ கிடைக்கக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸ் உடைய மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் நியூக்ளியஸை விட கம்மியாக தான் இருக்குது.
ஸோ, அந்த மாஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுங்கிறாங்கன்னா, எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ, பேரண்ட் நியூக்ளியை வந்து ஒரு 300 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு, மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு அப்படின்னா, டாட்டர் நியூக்ளியை வந்து நமக்கு 200 கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் புரியணுன்றதுக்காக சொல்றேன். 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் தான் இருக்கு. அப்ப மீதி இருக்கக்கூடிய 100 எலக்ட்ரான் வோல்ட் என்னவா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனர்ஜியா ரிலீஸ் ஆகுது. ஸோ, இந்த மாரி இந்த மாஸ் டிஃபரன்சியேஷன வந்து என்ன சொல்றாங்கன்னா, மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. மாஸ் டிஃபெக்ட் அதாவது நிறைவலு அப்படின்றது. அதாவது தாய் உட்கருவினுடைய நிறைக்கும், சேய் உட்கருவினுடைய நிறைக்கும் இடையே உள்ள நிறை வேறுபாடு. டாட்டர் நியூக்ளியஸுக்கும், பேரண்ட் நியூக்ளியஸுக்கும் இருக்கக்கூடிய மாஸ் டிஃபரன்ஸ் தான் மாஸ் டிஃபெக்ட். ஸோ, இத எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1905ல ஐன்ஸ்டீன் வந்து கண்டுபிடிக்கிறாரு மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். இது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. மாஸ் எனர்ஜி ரிலேஷன் ஐன்ஸ்டீன்து E = mc² அப்படின்ற ஈக்குவேஷன். சரிங்களா? மாஸ வந்து எனர்ஜியாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எனர்ஜி வந்து மாஸாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணது யாருன்னா ஐன்ஸ்டீன். வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் ஐன்ஸ்டீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ட் என்னன்னு பார்த்தா E = mc². m மீன்ஸ் மாஸ் நிறை, c அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஸ்பேஸ். அதாவது ஒளியினுடைய திசைவேகம். வெற்றிடத்தில் வந்து ஒளியினுடைய திசைவேகம். ஸோ, இத வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு இப்ப யுரேனியத்தோட மாஸ் தெரிஞ்சது அப்படின்னா, அது எவ்வளோ எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாரி எனர்ஜி தெரிஞ்சதுன்னா, எவ்வளோ மாஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மனால கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இத வந்துட்டு மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, ஃபார்முலா என்னன்னா E = mc². mனா நிறை, மாஸ். Cனா Cயோட வேல்யூ நமக்கு தெரியும். 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஸ்பேஸ். வெற்றிடத்தில் ஒளியினுடைய திசைவேகம். ஸோ, இதான் வந்து அணுக்கரு இணைவு. நியூக்ளியர் ஃபியூசன்ஸ் 2 லைட்டர் நியூக்ளியஸ் கம்பைன் டூ ஃபார்ம் எ ஹெவி நியூக்ளியஸ். சரிங்களா? அடுத்தது இந்த நியூக்ளியர் ஃபியூசன் வந்து நடக்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலயும், எல்லா நேரத்திலயும் இது நடக்காது. இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ, கண்டிஷன் நெசசரி ஃபார் நியூக்ளியர் ஃபியூசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஃபியூசன்னா என்னது? 2 லைட்டர் நியூக்ளியை வந்து கம்பைன் ஆகுது இல்லையா? சாதாரணமா கம்பைன் ஆகாது. ஏன்னா, 2 நியூக்ளியையுமே பாசிட்டிவ். கம்பைன் ஆகக்கூடிய 2 நியூக்ளியையுமே பாசிட்டிவ். இதுவும் பிளஸ் சார்ஜ், அதுவும் பிளஸ் சார்ஜ். டியூட்ரியம் தானே. ஸோ, 2மே பிளஸ் அப்படிங்கிறதுனால, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால என்ன பண்ணும்னா, ரிப்பல் பண்ணும். அப்ப ஒண்ணோட ஒண்ணு ரிப்பல் பண்ணும் பொழுது 2மே என்னவாகாது? ஃபியூஸ் ஆகாது. அப்ப ஃபியூஸ் ஆகணும்னா, நம்ம எக்ஸ்டர்னலா அதுக்கு எனர்ஜி குடுக்கணும். டெம்பரேச்சர் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகும் பொழுது, அதனுடைய கைனடிக் எனர்ஜி இன்கிரீஸ் ஆகும் பொழுது 2 நியூக்ளியும் என்னவாகும்னா, ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? அப்ப நான் சொல்றது புரியுதுன்னு நெனைக்கிறேன். அப்போ, இப்ப நம்ம இந்த 2 நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, அங்க நமக்கு என்ன வேணும்னா, ஹை டெம்பரேச்சர் வேணும். ஸோ, எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10⁷ to 10⁹ கெல்வின் அளவுக்கு டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா தான், 2 நியூக்ளியையும் வந்துட்டு க்ளோஸா வந்து 2ம் சேர்ந்து ஒரு ஹெவி நியூக்ளியஸ ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, இப்ப இந்த ரியாக்ஷனுக்கு என்ன தேவைப்படுது? எக்ஸ்டர்னலா நமக்கு ஹீட் குடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? அதனால இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அதாவது வெப்ப அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லலாம். வெப்ப அணுக்கரு இணைவு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்பநிலையில மட்டும் தான் 2 அணுக்கருக்களும் ஒன்றோடு ஒன்று இணையும். ஸோ, இணைவதற்கு நம்ம வெப்பம் குடுக்கணும். ஸோ, வெப்பம் குடுக்கறதுனால இது வெப்ப அணுக்கரு இணைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ, ஏன் வந்து இணைகிறதுனா 2மே பாசிட்டிவ் சார்ஜ். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இதுக்கு கண்டிஷன் என்ன? நமக்கு டெம்பரேச்சர் குடுக்கணும். எவ்வளோ டெம்பரேச்சர்? 10⁷ to 10⁹ கெல்வின் அளவுக்கு டெம்பரேச்சர் குடுத்தா தான், அந்த ஹை டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல 2 நியூக்ளியையும் வந்துட்டு கம்பைன் ஆகும். சரிங்களா? ஸோ, இது வந்து அதுக்கான கண்டிஷன்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெல்லார் எனர்ஜி. ஸ்டெல்லார் எனர்ஜிங்கிறது விண்மீன் ஆற்றல். நமக்கு தெரியும் சன் ஆகட்டும், இல்ல ஸ்டார்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஹீட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி குடுக்கும். எப்படி? லைட்டாவும், ஹீட்டாவும். சன்னும் சரி, ஸ்டார்ஸும் சரி. இந்த எனர்ஜி தான் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப சன்ல இருக்கக்கூடிய, ஸ்டார்ஸ்ல இருக்கக்கூடிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி தான் என்னது? ஸ்டெல்லார் எனர்ஜி. விண்மீன் ஆற்றல். விண்மீன்கள், சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கின்றன. இந்த ஆற்றலுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, விண்மீன் ஆற்றல். சரி, இந்த ஆற்றல் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா,
சன்லயும் சரி, ஸ்டார்ஸ்லயும் சரி நெறைய ஹைட்ரஜன் இருக்கிறதுனால, அங்க ஃபியூசன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ஃபியூசன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது நமக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதனால நமக்கு தொடர்ந்து ஹீட் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல் ஸ்டார்ஸ் கன்டைன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அப்ப அதனோட சர்ஃபேஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து நியூக்ளியர் ஃபியூசன் நடக்கிறதுக்கு போதுமான அளவு டெம்பரேச்சர் இருக்கிறதுனால, லைட்டர் நியூக்ளியஸ் கம்பைன் ஆகி ஹெவி நியூக்ளியஸ ஃபார்ம் பண்ணி, உங்களுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? எனர்ஜிய குடுத்துக்கிட்டே இருக்குது. லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சரியா? ஸோ இந்த ஃபியூசன் ரியாக்ஷன்னால சன்லயும், ஸ்டார்ஸ்லயும் எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜிக்கு பேரு என்ன சொல்றோம்னா, ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். சூரியன் மற்றும் விண்மீன்களின் உள்ளடுக்கில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறது. இது வந்து விண்மீன் ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இதனை அணுக்கரு இணைவு அல்லது வெப்ப அணுக்கரு வினை எனவும் அழைக்கலாம். எனவே இது சூரியன் மற்றும் விண்மீன்களின் ஒளி மற்றும் வெப்ப ஆற்றலுக்கான மூலமாக இருக்கிறது. அப்ப சன்லயும் சரி, ஸ்டார்ஸ்லயும் சரி ஹீட் இருக்கிறதுக்கு அதனோட ஹீட் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் தான். தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன்னும் சொல்லலாம். இல்லையா நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? ஸ்டார்ஸ்லயும், சன்லயும் இருக்கக்கூடிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜிக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டெல்லார் எனர்ஜி விண்மீன் ஆற்றல் அப்படின்றாங்க. அங்க எப்படி இந்த எனர்ஜி கிடைக்குதுன்னா, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் மூலமா. ஏன்னா நமக்கு ஸ்டார்ஸ்ல வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அதனோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஹை டெம்பரேச்சர் வந்து அந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கிறதுனால 2ம் எனர்ஜி நமக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ தட் எனர்ஜி வந்து ஸ்டெல்லார் எனர்ஜி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாம். நம்ம வந்து ஆட்டம் பாம் பார்த்தோம்ல. இப்ப வேற தீபாவளி பக்கமா வருது. ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருப்பீங்கல்ல. நம்ம அந்த அளவுக்கு பாம்லாம் வெடிக்க மாட்டோம். ஹைட்ரஜன் பாம், ஆட்டம் பாம் அளவுக்குலாம். பட் இது என்ன பிரின்சிபல்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னன்னா, ஆட்டம் பாம் சொன்னோம் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹைட்ரஜன் பாம் அப்படிங்கிறது நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன். இப்போ இப்ப நியூக்ளியர் ஃபியூசன் ஆகணும். 2 நியூக்ளியை வந்து ஃபியூஸ் ஆகணும்னா என்ன வேணும்? ஹை டெம்பரேச்சர் வேணும் இல்லையா? அந்த ஹை டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹைட்ரஜன் பாம்க்குள்ள ஆட்டம் பாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆட்டம் பாம் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும் பொழுது, அதுலேருந்து வரக்கூடிய ஹை டெம்பரேச்சரும், பிரஷரும் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகறதுக்கு டெம்பரேச்சர குடுக்கும். ஸோ அந்த ஹை டெம்பரேச்சர்ல இந்த 2 நியூக்ளியையும் கம்பைன் ஆகி பிளாஸ்ட் ஆகும். அப்ப என்னவாகுது? ஆட்டம் பாம் பிளாஸ்ட்லேருந்தும் ஒரு டெம்பரேச்சர் கிடைக்குது நமக்கு. அடுத்து ஹைட்ரஜன் பாம்ல இருந்தும் நமக்கு என்னவாகுது? டெம்பரேச்சர். அப்போ ஆட்டம் பாம்ல கிடைச்ச எனர்ஜிய விட, ஹைட்ரஜன் பாம்ல கிடைக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இல்லையா? ஏன்னா ஆட்டம் பாம் வந்து பிளாஸ்ட் ஆகும் பொழுதே, நம்ம பார்த்தோம் இன்ஸ்டன்ட்டா 1,00,000க்கு மேல இறந்துருவாங்க பீப்பிள்ஸ் வந்து. அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். அப்புறம் அனிமல்ஸு எல்லாமே நீர்வாழ், நிலவாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். எப்போ ஆட்டம் பாம்க்கு. இது ஆட்டம் பாம் பிளஸ் ஹைட்ரஜன் பாம் அப்படிங்கும் பொழுது, எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். நெறைய சேதம் வந்து நடக்கும். இதான் ஹைட்ரஜன் பாம். ஸோ ஹைட்ரஜன் பாம் வந்து ஹைட்ரஜன் குண்டு வந்து என்ன பிரின்சிபல பேஸ் பண்ணினா, நியூக்ளியர் ஃபியூசன் பிரின்சிபிள். ஆட்டம் பாம் கேட்டாங்கன்னா, நியூக்ளியர் ஃபிஷன் பிரின்சிபிள். சரிங்களா? இப்போ ஹைட்ரஜன் குண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலானது அணுகுண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலை விட அதிகமாகும். சரிங்களா? அடுத்தது இது கொஞ்சம் ஒரு டயகிராம் மூலமா பார்த்துக்கோங்க. ஹைட்ரஜன் பாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க மேல இருக்கிறது வந்துட்டு பிரைமரி. அதாவது இதுதான் ஆட்டம் பாம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யுரேனியம் 238 வச்சு இங்க வந்து ஆட்டம் பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து என்னவாகுதுன்னா, ஹை டெம்பரேச்சர குடுக்குமா? அப்ப இது குடுக்கும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய இந்த லைட்டர் நியூக்ளியை ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னவாகும்னா, ஃபியூஸ் ஆகும். அப்ப இது ஃபியூஸ் ஆகும் பொழுது, இதிலிருந்து என்னவாகும்? எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகும். டயகிராம் மூலமா. அதேதான் இங்கேயும். ஹைட்ரஜன் பாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹை எக்ஸ்ப்ளோசிவ் லென்ஸ் இதுதான் பிரைமரி. அதுக்கப்புறமா இது இங்க எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய ஹீட்டும், டெம்பரேச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா, இது மேல இங்க வந்து ஆக்ட் ஆகுது. இது ஆக்ட் ஆகும்போது இதுவும் ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிடுது. அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்னவாகுது இங்க ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? இதான் வந்து ஹைட்ரஜன் பாம். ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம். இப்ப சன்ல பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு ஃபியூசன்ஸ் நடக்குது அப்படின்னா,
620 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈச் செகண்ட். ஒரு செகண்டுக்கும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஃபியூஸ் ஆகுது. அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா, 3.8 இன்டூ 10^26 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எதுல? சன்ல. ஒரு செகண்டுக்கு 3.26 இன்டூ 10^26 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி பெர் செகண்ட். இப்ப 620 மில்லியன் ஹைட்ரஜன்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு ஃபியூஸ் ஆகும் பொழுது, ஒரு செகண்ட்ல இவ்ளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இப்போ இது வந்து எர்த்த டுவர்ட்ஸ் பண்ணி வர என்னவாகுதுன்னா, இன்டென்சிட்டி குறைஞ்சிருது. ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ, அதனோட ரேடியேஷன்ஸோட இன்டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆயிடுது. எர்த்த ரீச் பண்ணும் பொழுது எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.4 கிலோ ஜூல் பெர் யூனிட் ஏரியா இன் யூனிட் டைம். ஒரு செகண்டுக்கு ஒரு யூனிட் ஏரியாக்கு ஒரு யூனிட் ஏரியானா 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாக்கு 1.4 கிலோ ஜூல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ, இதான் வந்துட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாம். இது 2மே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ, நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன? நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன? அதில வந்து அந்த பிரின்சிபல பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஆட்டம் பாம் எப்படி இருக்கு? ஹைட்ரஜன் பாம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.